அரசியல் மாநாடு நேயர்களுக்கு வணக்கம். எப்போதுமே முதல் மதிப்பெண் எத்தனை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி யார் தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது மதிப்பெண்ணில் இருக்கிறாங்கல்ல, அதாவது ரெண்டாவது இடத்துல இருக்கிற அந்த பையன் தான் தீர்மானிக்கிறான். அதே போல் நம்ம வீடு எப்படி இருக்கணும், எவ்வளோ சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு யார் தீர்மானிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களும் எதிரில் இருக்கிறவங்களும் தான். அதே போல் நம்ம எந்த அளவு வந்து உயரணும் அப்படின்னு யார் வந்து தீர்மானிக்கிறாங்க நம்மளோட உயரத்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு யார் போட்டியாளர்களாக இருக்கிறாங்களோ, நமக்கு யார் வந்து எதிரிகள் அப்படின்ட்டு இருக்காங்களோ, தொழிலையாக இருக்கலாம் இல்லை எதிரியாக இருக்கலாம், அவங்க தான் வந்து நம்ம எவ்வளோ உயரம் வந்து வளரணுங்கிறத அவங்க தான் வந்து தீர்மானிக்கிறாங்க. அதே போல் தாங்க ஒரு நாட்டில் ஒரு கட்சி ஒரு மாநிலத்தில் எதிர்கட்சி எந்தளவு செயல்படுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது ஆளுங்கட்சியோட செயல்பாடு. இன்றைக்கி பல செயல்பாடுகள் வந்து ஆளுங்கட்சி வந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு வந்து வெளியில் இருக்கிறவங்க வந்து நிறையா சொன்னாலும் கூட, அது எப்படி இருந்தாலும் சரி, அது மிகவும் அருமையாக செயல்படுது திமுக அப்படின்னு வந்தால் அது காரணம் வந்து அதிமுக தான். ஏன்னா அதுதானே எதிர்கட்சி. அதே போல தான் அந்த கட்சி வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு இதெல்லாம் செஞ்சிருச்சு, நிர்வாக சீர்கேடுகளாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் வந்து ஒரு சட்ட ஒழுங்குகள்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லி 1000 குற்றச்சாட்டுகள் வந்தாலும் அதுக்கு காரணமும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியான அதிமுக தான். ஏன் இதை வந்து நம்ம வந்து திருப்பி இதை வந்து பேச வேண்டியதாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எல்லாருமே சொல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, இது போல் வந்து ஒரு எதிர்கட்சி வந்து ஒரு எதுவுமே இல்லாமல் வந்து அப்படியே மண்ணு மாதிரி இருந்ததே இல்லை அப்படிங்கிறாங்க. அது எப்போ சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி ஐயாவோட ஆட்சியில் இருக்கும்போது அவருக்கு வந்து திமுக வந்து எவ்வளோ டஃப் கொடுத்ததுங்க. அப்போ திமுக வந்து சாதாரணமாக ஆட்சியில் இருக்கிறதோட எதிர்கட்சியாக இருந்துச்சுன்னா மிக அழகாக வந்து செயல்படுறாங்க. மக்களின் உரிமைக்காக வந்து எவ்வளோ அழகாக போராடினாங்க, எவ்வளோ வித போராட்டங்களில் வந்து முன் நின்றாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து எடப்பாடியார் வாய்ப்புகள் கிடைச்சும் அதிமுக இது வரைக்கும் வந்து பெரிய போராட்டங்கள்லாம் எடுத்ததே இல்லைங்க. அவங்க வந்து வெறும் அறிக்கையை தான் கொடுத்துருக்காங்கங்கிறாங்க. அதான் உண்மையும் கூட. அப்போ அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது இப்போ ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காங்க பாருங்கள், அதிமுகவில் பல குழப்பங்கள்லாம் இருந்துகிட்டு இருக்குது, இவரோட தலைமை வந்ததும் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஒருவேளை இவர் வந்து அறிக்கை கொடுக்குறாரு, அதே போல் வந்து அந்த மாவட்டங்களில் இருக்கிறவங்க செயல்படணும். ஆனால் இவரோட கட்டுப்பாட்டில் இவரோட கண்ட்ரோலில் தான் அவங்களாம் இருக்காங்களா அப்படிங்கிறது தான் இப்போ வந்து நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா ஒரு முன்னாள் முதலமைச்சர் இவர் வந்து இருக்கும்போது எதிர்கட்சியாக உட்காந்துருக்கிறாங்க. இந்த நேரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை கொடுப்பாங்க, அது வந்து ஒரு பொது பிரச்சனையாக இருக்கும். அந்த பொது பிரச்சனைக்கு மட்டும்தான் வந்து அந்த அதிமுக வந்து ஏதோ ஒரு இடத்துல டிராக்டர்லாம் இப்போ போட்டு அதில் நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு போயிடுறாங்க. அது ஏதோ நானும் வந்து பண்ணேன் அப்படின்னு சொல்லி என் புருஷன் கச்சேரிக்கு போவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அது போல் இருக்குது. இது வந்து ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருக்கிறவர் கட்சி வந்து முழுவதும் தன் கைக்குள்ளே வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவர், ரெட்டலை சின்னத்தை வந்து நான் தேர்தல் ஆணையத்திலேருந்து நான் வாங்கிட்டேன், நான் நீதிமன்றத்துலேருந்து வென்றுட்டேன் அப்படின்னு சொல்கிறவர் வெளியில் மக்கள் மத்தியில் எந்த அளவு நம்பிக்கை வச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றும் பெருசெல்லாம் இல்லை. இப்போ வந்து தேர்தல் முடிவுகள் அறிவிப்பாங்க பாருங்கள் 4ஆம் தேதி, அப்போ வந்து பல விஷயங்கள் வந்து வெளியில் வரும். ஆனால் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக தொண்டர்களாக தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை, திமுகவில் நம்ம இருக்கோங்கிறதே அவங்களுக்கு தெரில. ஏன்னா இந்த பக்கம் வந்து ஓபிஎஸ், இந்த பக்கம் வந்து ஐயா இபிஎஸ், இது போல பல பேர் வந்து புரிஞ்சு கிடக்குறாங்க. அது இல்லாமல் இபிஎஸ் வந்து இதுக்கப்புறம் இருப்பாரா இல்லை இருக்க மாட்டாரா, அதுக்கு தலைவராக யாரை கொண்டு வரவங்க அப்படின்ற ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது. அதில் இன்னொருதான் என்ன வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இது வரைக்கும் வந்து அம்மையார் சசிகலா வந்து இவரும் வந்து அதிகமாக விமர்சித்தது கிடையாது, அதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும். அதுபோல் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து சசிகலா அவர்களும் அதிகமாக விமர்சித்தது கிடையாது. அப்போது ஒருவேளை வந்து இங்கே இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டணிங்கிறத எடப்பாடி ஐயாவும் சசிகலாவும் கூட வந்து சேர்ந்து கூட ஒரு கூட்டணியாக வந்து கூட அவங்க எல்லாருமே வந்து கட்சி வந்து ஒன்றிணைப்பாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையும் இருக்குது. ஆனால் இவங்க கட்சியெல்லாம் இது வரைக்கும் வந்து ஒன்றிணைச்சு வெளியில் வந்து நிற்கிறதுக்குள்ள இங்கே வந்து இந்த அதிமுகங்கிறது மேலே வந்து ஒரு நம்பிக்கையே இல்லாமல் போயிடும்ல இருக்குது மக்களுக்கு. ஏன்னா வெளியில் நம்ம பார்க்கும்போது அவ்வளோ ஒரு விஷயங்களை வந்து பார்க்குறோம். இந்த கட்சி வந்து இவ்வளோ ஒரு தொண்டர்களை வச்சுக்கிட்டு என்ன செய்யுது அப்படிங்கிறதான் பல பேர் கேட்குறாங்க. அதுக்கு என்ன ஒரு காரணமாக இருக்குன்னா, இந்த கட்சியில் உள்ள தொண்டர்கள் எந்த பக்கம் யார் பக்கம் நிற்கிறாங்கிறது யாருக்குமே தெரியல போல இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட்டலை சின்னம் ஐயாட்ட எடப்பாடிகிட்ட தான் இருக்குது. அதே போல் தான் வந்து அந்த கட்சியில் உள்ள தொண்டர்கள் நிறைய பேர் என்கிட்ட தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த வாட்டி வந்து தேர்தலை வந்து சந்திக்கும் போது நான் தான் எல்லாரையும் வந்து தீர்மானிப்பேன், யார் யாரெல்லாம் எங்கெல்லாம் நிற்கணும்னு சொல்லி, அது வந்து வெற்றி நீங்கள் பாருங்கள், நான் கூட்டணியெல்லாம் தீர்மானிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டணி வந்து பெருசாலாம் வந்து தீர்மானிக்கவும் இல்லை. கட்சிக்குள்ளே வந்தவங்க நிறைய பேர் வந்து வெளி கட்சியிலேருந்து வந்தவங்களுக்குலாம் வந்து சீட்டு கொடுத்தாங்க அப்படின்ற குற்றச்சாட்டும் இருக்குது. இதை பற்றி பார்க்க போகும்போது தொடர்ந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி தான் தலைவராக இருப்பாரா, இல்லை அடுத்தது வந்து அதிமுக வந்து ஒரு மிகப்பெரிய கட்சி இருந்துகிட்டு இருக்க கட்சி அப்படியே தான் இருக்குமா, இல்லை அதிமுக வந்து இந்த கழுதை தெரிஞ்சு கட்டருமா ஆயிடுச்சு அது போல். இது வந்து ஒரு மிகைப்படுத்தி பேசுறது இல்லை, உண்மை. அதிமுகவோட தொண்டர்களே பல பேர் வந்து என்கிட்ட பேசும்போது அந்த வார்த்தையை பேசியிருக்கிறாங்க. அதிமுகவில் ஆரம்பத்துலேருந்து இருக்காங்க பாருங்க, அவங்களே இந்த வார்த்தையை நம்மள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க.
என்ன செய்யறேன்னு தெரிலங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து நம்மகிட்டே சொல்லியிருக்கிறாங்க, உச்சரிச்சிருக்கிறாங்க. அப்போ அதை நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, இந்த அதிமுக வந்து திமுகவுக்கு வந்து ஏதோ ஒரு சாதகமாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குதோ. ஏன்னா இதில் வந்து இப்போ அதிமுகவில் வந்து வென்றுறாங்கன்னு வச்சுங்களேன், வென்றதுக்கப்புறம் வந்து எதார்த்த அரசியலே பேசுவோமே, ஏதாவது வந்து வாங்கிக்கணும் அப்படி இப்படின்ட்டு ஒரு டெண்டர் எடுக்கணும் போல இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து அதிமுக வந்து ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து போராடணும். ஆனால் இப்போ அப்படிலாம் இல்லை. திமுக ஆட்சியிலேயே அதிமுககாரர்கள் அதிகமான டெண்டர்லாம் போயிருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. என்னென்ன வந்து ஃபார்மாலிட்டிஸ் வந்து அரசியலில் வந்து அதிமுக ஆட்சியில் இருந்தால் செஞ்சுக்கணுமோ அது அத்தனையுமே திமுகவே செஞ்சு கொடுத்துடுது அப்படின்னு கூட சில பேர் சொல்கிறாங்க. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஆட்சிக்கு வந்து ஓட்டு வாங்கி உழைச்சி அதுக்கப்புறம் நம்ம சம்பாதிக்கிறதுக்குள்ள அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் திமுகவே நம்ம செஞ்சிடுது அப்படின்னு சொல்லி தொண்டர்களோட மனநிலையும் வந்து மாறி போயிடும் இப்படி இருந்துச்சுன்னா. அப்போ என்னன்னா, இதுலேருந்து நம்ம மாற்றணும் அப்படின்னா, அதிமுக வந்து மீட்கணும் அப்படின்னா, இவங்க வந்து மக்களின் பிரச்சனையை, அடிப்படை பிரச்சனையை வந்து எடுக்கணும். அந்த ஊரில் அந்த ஒரு மாவட்டத்தில் அந்த ஒரு நகரத்தில் அந்த தெருவில் உள்ள பிரச்சனைகள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுக்கணும். அது போல் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு ஊரில் எடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். இப்போ சமீபத்தில் எதுவுமே எடுக்கவே இல்லை. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, ஏற்கனவே வந்து நம்ம சொன்னது தான், நம்ம ஜெயிச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம இதெல்லாம் வாங்கிட்டு இருக்க விட எல்லாமே தான் நமக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி மேல் மட்டத்தில் உள்ளவங்க அப்படி நினச்சிட்டாங்கன்னா தொண்டர்கள் வந்து கீழே போயிடுவாங்கன்னா எந்த கட்சியில் இல்லாமல் வேற எங்கேயாவது போயிடுவோம், ஏன் இதில் உட்காந்துக்கிட்டு இருக்கணும் நம்ம அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும். ஏன்னா இந்த அதிமுகங்கிற ஒரு கட்சி மிகப்பெரிய கட்சியாக வந்து இன்னைக்கு நின்றுட்டு இருக்குது. இந்த மண்ணுக்கு வந்து இந்த கட்சி தேவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உள்ள செயல்பாடுகள் தேவையில்லைன்னா கூட ஆனால் அந்த கட்சி வந்து இந்த மண்ணுக்கு தேவை. அது இருந்தால் தான் வந்து நம்மளோட அந்த ஒரு கொள்கைகளை எடுத்து வெளியில் கொண்டு போய் செய்ய முடியும் அப்படின்ற எண்ணங்கள் வந்து பல பேருக்குமே இருக்குது. ஆனால் அதை வந்து காப்பாற்றுவார் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இனிமேனாச்சும் அதிமுக வந்து உண்மையான எதிர்கட்சியாக செயல்படுமா? ஏன்னா இருக்க வந்து இந்த 2 ஆண்டுகளுக்குள்ளே தான் இவங்க வந்து காட்டணும். 2 ஆண்டுகளுக்குள்ள முழுசாக இல்லை, அதுக்குள்ளே வந்து இவங்க யாருன்னு காட்டுவாங்களா, இல்லை அடுத்த தடவை வந்து தேர்தலில் விழுவாங்களா, இல்லை இந்த அரசியல் கட்சியை வந்து தேஞ்சு போகிற நிலைமைக்கு வந்து போவாங்களா அப்படிங்கிறத அவங்களோட செயல்பாட்டில் தான் இருக்குது. என்ன நடக்குதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.